ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. மாஸ் அப்டேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை பற்றி பேச போகிறோம். கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்திற்கான ஷூட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரஜினி சாருடைய அந்த டைட்டில் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க, எடுத்த சில காட்சிகள் லேட்டு. ஸோ அதெல்லாம் போக படத்தில் பார்த்திங்கன்னா வெறித்தனமான சில சம்பவங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அது பற்றியான தகவல்லாம் இப்போ வந்து கிடச்சிருக்கு. மெயினாக ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லன்கிற மாதிரிலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், வில்லனாக நடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக சில ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் வந்து கிடச்சிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ஃபகத் ஃபாசில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரஜினி சாருக்கு வந்து ஒரு பிஏ மாதிரியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி சார் வந்து இன்ஸ்பெக்டர்னா இவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் தான் வந்து பண்ணியிருக்காரு நம்ம ஃபகத் ஃபாசில். ரஜினி சார் வந்து இன்ஸ்பெக்டர்னு நான் சொல்லலை, அவர் என்ன பொசிஷனில் இந்த படத்தில் நடிக்கிறாரோ அதுக்கு கீழே உள்ள பொசிஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் கூடயே வந்து போகிற மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு வேளை அப்படி இருந்து கடைசியில் வந்து வில்லனாக ஏதாவது வந்து மாறுமா அப்படிங்கிறது தெரில. மேபி ஏதாவது வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது வச்சுருந்தாங்களா, ட்விஸ்ட் ஏதாவது இருக்குமான்னு தெரில. இப்போ வர பார்க்க வரைக்கும் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் வில்லன் மாதிரி இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து தெரிகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்ஸ்லேயுமே சரி, மஞ்சு வாரியர் அவங்களுடைய போர்ஷன் எல்லாமே சரி, நாகர்கோயில் கன்னியாகுமரியில் அந்த இடத்துல வர மாதிரி தான் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். மீதி சில சின்ன சின்ன ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, இந்த துஷாராவாகட்டும், அப்புறம் நம்ம ரித்திகாவாகட்டும், இவங்க எல்லாமே வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து ஒருத்தங்க ஜோடியாக நடிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து ராணாக்கு ஜோடியாக வராங்களா, இல்லை அவங்க ஏதாவது போலீஸ் ஆஃபீஸராக வராங்களாங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரியலை. ஸோ இந்த மாதிரி வந்து இடம்பெற்றிருக்கு. மெயினாக அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் இந்த படத்தில் வந்து வெறித்தனமாக போட்டிருக்காருங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அது ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் டீசரில் பார்த்துருப்பீங்க. இன்னும் அவருடைய பவர்ஃபுல்லான பிஜிஎம் அடுத்தடுத்து வர சில மோஷன் போஸ்டர்ஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.